அத்தியாயம் 68 அசுரன் வேட்டையின் ரகசியங்கள் பாகம் 4. சின்ன பையா, வருத்தப்படாதே. இந்த ஏலக்கூடம் உனக்கு எதிர்காலத்தில் அடிக்கடி தேவைப்படும். நமக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் அதை வாங்க உன்னிடம் பணம் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நீ ஒரு அசுரன் வேட்டை அணியில் சேர்ந்தால் இதுபோன்ற ஏலக்கூடங்களுக்கு அடிக்கடி வருவாய். வா, இந்த இடத்தை ஒரு முறை சுற்றி பார்த்து வருவோம், பிறகு வழி தெரியாமல் தவிக்க வேண்டாம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் லின் ஜியாலு. லீஸின் தலையசைத்து, அவள் சொல்வது சரிதான். இந்த மார்க்கெட் பகுதியில் நிறைய நல்ல பொருட்கள் கிடைக்கும். அதிலும் முக்கியமாக நம் கோயில் கூட்டணி மற்றும் புனித ஒன்றியத்திற்குச் சொந்தமான பெரிய ஏலக்கூடங்கள் 6 பெரிய கோயில்களின் ஆதரவை பெற்றவை. இவைகள் 10 பெரிய நகரங்களில் மட்டுமே உள்ளன. இந்த ஐமே நகரம் முதலில் கட்டப்பட்ட நகரங்களில் ஒன்று. இங்கே நீ பெறும் அனுபவம் உனக்கு நல்லது. எதிர்காலத்தில் பொருட்களை விற்கவோ வாங்கவோ புனித ஒன்றியத்தின் ஏலக்கூடங்களே மிகவும் பொருத்தமான இடங்கள் என்று பதிலளித்தாள். லாங் ஹாவோ சென் கேட்டான். அப்படியானால் சென் சகோதரர்கள் இருவரையும் ஏன் அழைக்கவில்லை? லின் ஜியாலு பதிலளித்தாள். அவர்கள் எதையும் வாங்கவோ விற்கவோ இல்லை, அதனால் அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரம் வா, இன்று இரவு ஒரு ஏலம் நடக்கப் போவதாக எனக்கு தகவல் கிடைத்தது. லாங் ஹாவோ சென் பார்த்த மிகப்பெரிய நகரம் ஹாவ்யூ நகரம் மட்டுமே. அவன் தன் தந்தையைச் சந்தித்ததிலிருந்து பெரும்பாலான நேரம் பயிற்சி செய்வதிலேயே கழிந்தது. வெளியுலகுடன் அவன் அதிகம் பழகியதில்லை. இப்போது அவனுக்கு 14 வயதானதால் புதிய விஷயங்கள் மீது இயல்பாகவே அதிக ஆர்வம் இருந்தது. அதோடு லாங் ஜிங் யூவும் ஹுவாவும் ஆயுதங்கள், உபகரணங்கள், மாத்திரைகள் போன்ற வெளிப்புற காரணிகளை பயன்படுத்தி ஒருவரின் வலிமையை அதிகரிக்க முடியும் என்று அவனிடம் சொல்லியிருந்தார்கள். குறைந்தபட்சம் அறிவை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்ல விஷயம். ஐமே நகரத்தின் ஏலக்கூடம் நகரத்தின் மிகவும் பரபரப்பான மைய பகுதியில் அமைந்திருந்தது. ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற முட்டை வடிவ கட்டிடம் தூரத்திலிருந்தே தெரிந்தது. இந்த பிரம்மாண்டமான முட்டை வடிவ கட்டிடம் 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. இது ஒரு சிறப்பு பொருளால் செய்யப்பட்டதாக தோன்றும் ஒரு குவிமாடம். மாலை நேர ஒளி கட்டிடத்தின் மீது பட்டு அதன் ஒளியை தானாகவே வெளிப்படுத்தியது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரியது! லாங் ஹாவோ சென் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்ததும் ஒருவித திகைப்புடன் சொன்னான். ஏலக்கூடத்தைச் சுற்றியுள்ள சுவர்கள் நகரச் சுவர்களைப் போல முடிவில்லாமல் விரிந்து செல்வதாக தோன்றியது. லீ ஜியாலு சிரித்தாள். ஐமே நகரத்தின் ஏலக்கூடம் புனித ஒன்றியத்திலேயே பெரியது அல்ல. புனித நகரத்தின் ஏலக்கூடம் இதைவிட 2 மடங்கு பெரியது. அங்கு ஒரே நேரத்தில் 20,000 பேர் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். என் கணக்குப்படி இந்த ஏலக்கூடத்தில் சுமார் 10,000 பேர் கலந்து கொள்ளலாம். லாங் ஹாவோ சென் ஆச்சரியப்பட்டு கேட்டான். அவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் ஏலத்தில் கலந்து கொண்டால் விலைகள் வானத்தை தொடாதா? லின் ஜியாலு தலையசைத்து பதிலளித்தாள். அது நடக்காது. ஏலத்தின்போது விலைகள் ஏற்கனவே அதிகமாக இருக்கும். அதனால் யாருக்கும் மிகவும் அவசரமாக தேவைப்படாவிட்டால் யாரும் ஏலத்தில் பணத்தை வீணாக்க மாட்டார்கள். புனித ஒன்றியத்தின் ஏலக்கூடங்களின் முதல் நோக்கம் கமிஷன் வசூலிப்பது அல்ல. அவை பெரியதாக இருப்பதால் நுழைவு கட்டணத்தை மட்டுமே நம்பி லாபம் ஈட்டுகின்றன. சாதாரண டிக்கெட்டுகளுக்கு ஒரு நாணயம் செலவாகும். முன் வரிசை இருக்கைகளுக்கான டிக்கெட் விலை அதிகம். ஏல அரங்கத்தின் மையத்திற்கு நெருக்கமான இருக்கைகள் ஒவ்வொன்றும் 1000 தங்க நாணயங்கள் செலவாகும் என்று சொல்கிறார்கள். லீஸின் டிக்கெட்டுகளை வாங்கச் சென்றாள். 3 அட்டைகளுடன் திரும்பி வந்தாள். லாங் ஹாவோ சென் மற்றும் லின் ஜியாலு இருவருக்கும் தலா ஒன்றை கொடுத்துவிட்டு, வா உள்ளே போவோம். ஹாஃப் சென், நாம் அந்த அடர் பச்சை இரட்டை வாழ் அசுரனின் சடலத்தை மதிப்பிட்டு இன்று விற்றுவிட வேண்டும் என்றாள். அவர்கள் ஏலக்கூடத்திற்குள் நுழைந்ததும் முதலில் பார்த்தது ஒரு பெரிய மண்டபம். ஒரு பாரம்பரிய அமைப்பில் இருந்தது. உள்ளே சென்றதும் இருபுறமும் உயரமான விற்பனை கவுண்டர்கள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் 10 காவலர்கள் இருந்தனர். இந்த காவலர்களில் வீரர்கள் மட்டுமின்றி பல மந்திரவாதி உடையில் இருந்தவர்களும் இருந்தனர். லின் ஜியாலுவின் அறிமுகத்தின் மூலம் லாங் ஹாவோ சென் இருபுறமும் உள்ள கவுண்டர்கள் முறையே பொருட்களின் மதிப்பீடு மற்றும் ஏலத்தின் மூலம் கிடைத்த தங்கத்தை பெறுவதற்கானவை என்று அறிந்தான். அங்குள்ள மக்கள் கூட்டத்தை சமாளிக்க இந்த ஏலக்கூடத்தில் மொத்தம் 8 வகையான கவுண்டர்கள் இருந்தன. ஏலக்கூடம் தினசரி ஏலங்களை நடத்தியது. இதன் விளைவாக அந்த இடம் எப்போதும் சத்தமாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. ஒப்பீட்டளவில் வசதியானவர்கள் ஏலத்தில் பங்கேற்பதை ஒரு பொழுதுபோக்காகவே கருதினர். எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து வகையான பொருட்களும் இங்கே கிடைத்தன.
மேலும் தகவல்களை அறிந்திருப்பது நிறைய நன்மைகளை அளித்தது. லீ சின் லாங் ஹாவோ சென்னை இடதுபுறம் அழைத்துச் சென்று விற்பனை கவுண்டரில் இருந்த பொருட்களை பார்க்கச் சொன்னாள். அங்கே அதிகம் பேர் வரிசையில் இல்லை, அதனால் அவர்கள் விரைவாக நகர்ந்தார்கள். வணக்கம், நான் ஒரு அசுர இனத்தைச் சேர்ந்த மாயாஜால விலங்கின் உடலை ஏலத்தில் விட விரும்புகிறேன் என்று லாங் ஹாவோ சென் நேராக விற்பனை கவுண்டருக்கு பின்னால் இருந்த நடுத்தர வயது மனிதனிடம் சொன்னான். நடுத்தர வயது மனிதன் ஒரு அறியப்படாத கருவியை இயக்கியவாறே தலையை உயர்த்தி பார்த்தான். விற்பனை கவுண்டரின் சுவர்கள் மெதுவாக வடிவத்தை மாற்றத் தொடங்கின. ஒரு 3 மீட்டர் அகல மேடையாக மாறியது. தயவு செய்து வாருங்கள் என்று நடுத்தர வயது மனிதன் அலட்சியமாகச் சொன்னான். நன்றி. லாங் ஹாவோ சென் தனது மறக்காதே மோதிரத்தில் தன் ஆன்மீக சக்தியை பாய்ச்சினான். மோதிரத்தைச் சுற்றி ஒரு மங்கலான நீல ஒளி பிரகாசித்தது. மறக்காதே மோதிரம் உயிருடன் வந்தது போல அடர் பச்சை நிற ஒளியை உமிழ்ந்து மேடையில் ஒரு பொருள் வேகமாக தோன்றியது. அட! கவுண்டருக்கு பின்னால் இருந்த நடுத்தர வயது மனிதன் திகைத்து போனான். அடர் பச்சை இரட்டை வாள் அசுரன்! எவ்வளவு அரிதான காட்சி! அவன் பேசிக்கொண்டே எழுந்தான். அடர் பச்சை இரட்டை வாள் அசுரனின் உடலை நெருங்கி கவனமாக பார்த்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு நடுத்தர வயது மனிதன் புருவத்தைச் சுருக்கி, கஷ்டம், இதில் மாயாஜால படிகம் இல்லை. இல்லை என்றால் சாதாரண விலையை விட 2 மடங்கு கிடைத்திருக்கும். இந்த நிலையில் இதன் ஆரம்ப விலை 800 தங்க நாணயங்கள். அடர் பச்சை இரட்டை வாள் அசுரன் பொதுவானது அல்ல, அதனால் இதை நேரடியாக வாங்கக்கூடாது என்றான். நடுத்தர வயது மனிதன் ஒரு கருப்பு நிற ஓட்டை லாங் ஹாவோ சென்னிடம் கொடுத்தான். அதன் நடுவில் ஒரு மாயாஜால படிகம் பதிக்கப்பட்டிருந்தது. படிகத்திற்கு பின்னால் 26 என்ற எண் இருந்தது. ஏலம் முடிந்ததும் தங்க நாணயங்களை பெற இதை ஆதாரமாக காட்டுங்கள். இந்த ஓட்டை தொலைத்துவிடாதீர்கள். நாங்கள் ஓட்டையை மட்டுமே அடையாளம் காண்போம், நபரை அல்ல. 800 தங்க நாணயங்கள் ஆரம்ப விலை. அனைவரும் 100 தங்க நாணயங்கள் மட்டுமே ஏலத்தை உயர்த்த முடியும். லாங் ஹாவோ சென்னின் பார்வையில் இது ஒரு பெரிய தொகை. இது ஹாவ்யூவுக்கு காய்ந்த மீன் வாங்கவாவது போதுமானது. இந்த சிறிய உயிரினம் ஹாவ்யூ படிப்படியாக அதிகமாகச் சாப்பிடத் தொடங்கியது. இதனால் லாங் ஹாவோ சென்னின் பெரும்பாலான பணம் செலவானது. ஒரு நிமிடம் பொறுங்கள். நடுத்தர வயது மனிதன் அசுரனின் உடலை எடுக்கப் போகும் வேளையில் லாங் ஹாவோ சென்னின் பின்னால் இருந்து ஒரு அவசரமான குரல் கேட்டது. உடனடியாக ஒருவன் வேகமாக நடந்து வந்தான். தயவு செய்து இன்னும் தொடர வேண்டாம். இந்த பொருளை நான் நேரடியாக வாங்க விரும்புகிறேன். லாங் ஹாவோ சென் அவனை பார்த்தான். அவன் தோற்றத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். இந்த நபர் தன்னை விட பெரியவன் அல்லாத ஒரு இளைஞன். அதிகபட்சம் 20 வயதான அவன் லாங் ஹாவோ சென்னை விட அரை தலை உயரமாக இருந்தான். அவனது அடர் பச்சை நிற முடி இடுப்பு வரை நீண்டிருந்தது. அவனது தோல் பளபளப்பாகவும் ஒளி ஊடுருவுவதாகவும் பால் வெள்ளை நிறத்திலும் இருந்தது. லாங் ஹாவோ சென்னை போலவே அழகாக இருந்தான். ஆனால் இடுப்பு வரை நீண்ட தலைமுடி காரணமாக லாங் ஹாவோ சென்னை விட இவன் ஒரு பெண்ணைப் போலத் தோன்றினான். அதிர்ஷ்டவசமாக அவனது ஆடம்ஸ் ஆப்பிள் தெளிவாக தெரிந்தது. ஒரு மந்திரவாதியின் வெள்ளை நிற நீண்ட அங்கே அவனது ஒல்லியான உருவத்தை மூடியிருந்தது. அவனது உடல் அமைப்பும் ஒரு மந்திரவாதியை ஒத்திருந்தது. ஆனால் அவன் கைகளில் ஒரு மந்திரக்கோலை வைத்திருக்கவில்லை. இந்த நபரின் கண்கள்தான் மிகவும் விசித்திரமாக இருந்தன. மங்கலான பச்சை நிறத்தில் ஒருவித விளையாட்டுத்தனமான மற்றும் குறும்புத்தனமான நோக்கத்தை வெளிப்படுத்தின. ஆனால் அவை மற்றவர்களை அவன் மீது பாசம் கொண்டிருப்பதாக எளிதாக உணர வைத்தன. அதே நேரத்தில் அவன் தலையை குனிந்து அடர் பச்சை இரட்டை வாள் அசுரனை பார்த்தான். அதன் ஆக்ரோஷமான தோற்றத்தை கண்டதும் இந்த இளம் மந்திரவாதியின் முகபாவம் உடனடியாக மாறியது. அவன் முற்றிலும் மயங்கியவனாகத் தோன்றினான். அடர் பச்சை இரட்டை வாள் அசுரனின் ஓட்டை மெதுவாக வருடினான். ஒரு நல்ல பொருள். என்ன ஒரு நல்ல பொருள்? எனக்கு வேண்டும், தம்பி, உங்கள் விலையை சொல்லுங்கள். அவன் பேசிக்கொண்டே நிமிர்ந்தான். லாங் ஹாவோ சென்னை நேருக்கு நேர் பார்த்து. லாங் ஹாவோ சென்னின் தோற்றத்தை தெளிவாகக் கண்டதும் அடர் பச்சை நிற முடி கொண்ட இந்த இளைஞன் அவனை பார்த்து கண் இமைக்காமல் நின்றான். அவனது கண்கள் பிரகாசித்தன. அவன் முற்றிலும் வியப்பில் ஆழ்ந்து, இந்த உலகில் என்னை விட அழகான ஒருவன் எப்படி இருக்க முடியும்? இது சாத்தியமில்லை என்று முணுமுணுத்தான். போகு. லீ சின் பக்கத்தில் நின்று சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த இளைஞன் அழகானவன். ஆனால் அவனது குணம் லாங் ஹாவோ சென்னின் குணத்திலிருந்து கருப்புக்கும் வெள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் போல இருந்தது. அவன் ஒரு சுயமோகி. லாங் ஹாவோ சென்னுடன் ஒப்பிடவே முடியாது.
லாங் ஹாவோ சென்னின் முகம் இறுகியது. நான் இதை ஏற்கனவே புனித ஒன்றியத்தின் ஏலக்கூடத்தில் ஒப்படைத்துவிட்டேன், அதனால் இதை உங்களுக்கு நேரடியாக விற்க முடியாது என்று நினைக்கிறேன் என்றான். அந்த இளைஞன் லாங் ஹாவோ சென்னை இன்னும் சிலமுறை பார்த்தான். அவனது கண்கள் பொறாமையால் நிறைந்திருந்தன. முடியாது, இது சாத்தியமில்லை. என்னை விட அழகான ஒருவன் எப்படி இருக்க முடியும்? அவன் பேசிக்கொண்டே தனது அடர் பச்சை நிற நீண்ட முடியை சரிசெய்து கொண்டான்.